தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. இந்த நாள் உங்கள் மத்தியில் இருப்பது கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி நாங்கள் வர வைக்கிறோம். தேவன் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவருக்காக. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்மளோடு கூட பேச வேண்டும். இந்த வசனம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று எல்லாரும் கண்களும் மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எவ்வளவு நல்லவர், இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, தயவுள்ள தேவனையா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலப்பா நீங்க எங்களோடு கூட ஏசப்பா நீ இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்பா அதை கடந்து போக உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரை எந்த நிலையில இருந்தாலும் இந்த நேரத்தை இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் போதிக்கும் போது கேட்கும் போது ஆண்டவரே அநேக பேருக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உண்டாக்கும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இங்க கேட்டுக்கொள்ள எல்லாரோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால வர பண்ணுவீராங்க கர்த்தாவே. அப்பா, உங்களை நாங்க ஆண்டவரே முழுமையாக நாங்கள் நேசிக்கிறோம். உண்மை முழுமையாக நான் நேசிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சில வசனங்களை நம்ம தியானித்து இன்னைக்கு உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகிறவராக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இன்னைக்கு நம்ம உண்மையா இயேசப்பாவை நம்ம நேசிக்கிறோமா? உண்மையா இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? இல்லை நம்ம எதை நேசித்து கொண்டிருக்கிறோம்? பணத்தை அதிகமாக நேசிக்கிறோமா? உலகத்தை அதிகமாக நேசித்து கொண்டிருக்கிறோமா? எதுக்கு பின்பாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டும். கர்த்தரை விட்டு நம்ம எதை நேசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வேத வசனத்தின்படியாக நம்ம பார்க்கலாம். தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ ஆண்டவர் அதுதான் கேட்கிறார். நீங்க என்ன நீ நேசிக்கிறாயா? நம்ம உண்மையை இயேசுவை நேசிக்கணுமா? அவர் மேல உண்மையான அன்பை நம்ம வைத்திருக்கிறோமா என்று இன்னைக்கு சில வசனங்களை நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும்போது 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம், கேட்குவோம் அந்த வசனத்தை. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயாக. அல்லேலூயா. இவர்களிலும் அதிகமாக என்ன நீ நேசிக்கிறாயாக. எவ்வளவு ஒரு அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. தேவன் என்ன வார்த்தை அந்த இடத்துல ஏசப்பா யூஸ் பண்ணுகிறான்னு பார்க்கும்போது, இவர்களிலும் நீ என்னை நேசிக்கிறாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பேதுருவை பார்க்கும்போது அவர் 3 தடவை மறுதலித்தவராக இருக்கிறார். அவரு இயேசுவை சபித்து இயேசுவே தெரியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? அந்த சேவல் கூக்குறதுக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணார்னா 3 தடவை அவர் மறுதலித்தவராக இருக்கார். இந்த இடத்துல இயேசு அதெல்லாம் சொல்ல, நீ 3 தடவை என்னை மறுதலிச்சே சபித்த என்ன நீ இயேசுவே இல்லைன்னு சொன்ன, அதெல்லாம் ஆண்டவர் அங்க பேசவே இல்லை, ஒன்றுமே பேசல. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்னு பார்க்கும்போது, நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? அது பேர் சொல்ற, ஆமா ஆண்டவரே உமக்கு தெரியும் நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு கிருபையை பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னும் ஒரு கிருபையை தேவன் பேதுருக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு ஊழியத்தை பேதுருக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல பேதுரு சில தவறு பண்ணார். ஆனாலும் ஏசப்பா சொல்றார், நீ என்ன நேசிக்கிறாயா? நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பாருங்க. உங்களோட விசுவாசி ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒரு சபிச்சு ஒரு காரியத்துல திட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனா ஊழியக்காராக நாங்க போய் உங்களை கர்த்தர் நேசிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா தேவனா இருந்தா அந்த காரியத்தை செய்கிறவரா இருக்கார். எல்லாருக்கும் முன்னாடி தூஷித்து தேவனே இல்லை என்று போன பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? எல்லாருக்கும் முன்னாடி சபித்து போனவர் அவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? இன்னைக்கு நம்ம யாரை நேசிக்கிறோம்? இன்னைக்கு உண்மையை இயேசுவை நேசித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை உலகத்தை நம்ம நேசித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை உலகத்தின் வேற விஷயங்களை நம்ம நேசித்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு உண்மையாக இயேசுவை அவர் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை காலையில் எழுந்து சொல்லுங்க, அப்பாவும் நேசிக்கிறேன், அப்பாவும் நான் நேசிக்கிறேன், will love you Jesus நீங்க சொல்லும் போது உண்மையாக அவருடைய பிரியம் உங்க மேல வரக்கூடியதா இருக்கிறது.
பிசாசிக்கு தெரியும் ஆண்டவரை நேசித்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவர்கிட்ட போன அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்ம தேவனை நேசித்து தான் நேசிக்க வேண்டும். ஏசப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. எந்த எழுந்து சொல்லுங்க, போகும்போது வரும்போதெல்லாம் அப்பா உங்களை நேசிக்கிறேன், we love you Jesus நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள அந்த பரலோகத்தின் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இப்போ தேவனை நேசிக்காம நம்ம வாழ்க்கையில போயிட்டா நம்மளுக்கு என்ன ஒரு காரியம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 1 கொரிந்தியர்ல 16 அதிகாரத்துல நீங்க 22வது வசனத்தை நம்ம வாசிப்போம், அந்த வசனத்தை கேட்போம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அவன் யாரா இருக்கிறானா, சபிக்கப்பட்டவனா இருக்கான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் நேசிக்காம போய்விட்டால் அவன் யாரா இருக்கிறான் என்றால் சாபம் அவன் மேல வரக்கூடியதா இருக்கிறதாம். சொல்லுங்க, தேவ வசனம் சொல்லுகிறதுங்க. நம்ம கர்த்தரை நேசிக்காம துன்மார்க்கத்திலேயே பாவத்திலே நம்ம வாழ்க்கை போய்விட்டா நம்ம மேல என்ன வரும் என்றால் சாபம் வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தன்னை சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு நம்மளை கிரயத்துக்கு கொல்லப்பட்டு ஆண்டவர் எல்லா நன்மையிலும் நம்மளை கொண்டு போகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக முழு இதயத்தோடு சொல்ல வேண்டும், அப்பா உண்மை நாங்க நேசிக்கிறோம். நீங்க நேசிக்காம போனீங்கன்னா அன்று சொல்றாரு, உங்க மேல சாபம் வரக்கூடியதா இருக்கிறதா, உங்க மேல சாபம் வரக்கூடியதா இருக்கிறதா. நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில நம்ம இயேசுவை விட்டு பரலோகத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் இன்னும் நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு பாவம் செய்வர்களா நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம். நம்ம இயேசுவை நேசிக்கிறோமா? உண்மையாவோட குடும்பம் இயேசுவை நேசிக்கிறதா? உங்களோட பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கிறாங்களா? நீங்க கற்றுக் கொடுங்க. இயேசுதான் உனக்கு வழி, அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் காப்பாற்றக்கூடிய தேவன். நம்ம ஏதோ உலகத்துல நேசிக்கிறோமோ இல்லையோ, இயேசுவை நம்ம அதிகமா நேசிக்கிறவரா இருக்கணும். ஏசப்பா மேல நம்மளோட பிரியமா இருக்க வேண்டும். ஏசப்பா மேல நம்மளோட நேசம் நம்ம மேல பிரியமா இருக்க வேண்டும். அப்போ அந்த வசனம் நம்மளுக்கு திட்டம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் நீங்க அதுல 6வது அதிகாரம் 19வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு கிரயத்துக்கு தேவன் கொல்லப்பட்டாராம். எடுத்து அந்த வசனத்தை வாசிப்போம், நம்ம கேட்கலாம் அந்த வசனத்தை. உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உரியவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் நம்மளை கிரயத்துக்கு கொல்லப்பட்டாலும் சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மளுக்காக அவர் பலியாகி நம்மளுக்காக மறிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு அவரை நம்ம நேசிக்கிறோமா? இன்னைக்கு யாருக்காக இந்த தியாகம் எல்லாம் பண்ணார்? நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், நாம ரட்சிப்புக்குள்ள போக வேண்டும் தான் தேவன் இந்த காரியத்தெல்லாம் செய்தவரா இருக்கிறார். இன்னைக்கு அவரை நேசிக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ நேசிக்காம போய்விட்டால் உன் மேல உங்களுடைய குடும்பம் மேல சாபம் வரக்கூடியதா இருக்கிறது, சாபம் வருகிறதா இருக்கிறது. நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில நம்ம எதை நேசித்து கொண்டிருக்கிறோம்? எது மேல அன்பு இருக்கிறது? இயேசு மேல உண்மையான அன்பு இருக்கிறதா? இயேசு மேல உண்மையான பாசம் நம்மளுக்கு இருக்கிறதா? அவரை உண்மையா நேசிக்கிறோமா? இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். தேவனிடத்துல என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்பி கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆனா எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு 6வது அதிகாரம் அதுல 24வது வசனத்தை வாசிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. கிருபை உண்டாகி இருப்பது அழியாத அன்பம் யாருக்கிட்ட இருக்கிறது? இயேசுப்பா கிட்ட அழியாத அன்பு அவர்கிட்ட இருக்கிறதா? அவர்கிட்ட இருக்கிற அன்பு பூர்ணமானது அன்பு. அவர்கிட்ட இருக்கிற அன்பு என்னைக்கு தலைந்து போயிடாது. அவர்கிட்ட இருக்கிற அன்பு நம்மளை விட்டு எப்பவுமே போகாது. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற பாசம் என்னைக்கு நம்மளை விட்டு போகவே போகாது. ஆனா நம்ம தான் அவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம், அவரை விட்டு துன்மார்க்கத்துல போய் கொண்டிருக்கிறோம், அவரை விட்டு நம்ம சில பாவத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா சொல்றார், அழியாத நித்திய அன்பு கர்த்தரிடத்துல உண்டு.
இன்னைக்கு உலகத்துல நம்ம உண்மையாக நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ நம்ம இயேசுவை உண்மையாக நேசித்து அவருடைய வழிகள்ல போகக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு நினைத்து பாருங்க, இன்னைக்கு இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? அவர் நம்மளுக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார், என்னென்ன ஒரு வெற்றியெல்லாம் வர பண்ணார். அவர் நம்ம வாழ்க்கையில எல்லா ஜெயங்களையும் கர்த்தர் வர பண்ணவரா இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த அன்பு நம்ம கர்த்தர் மேல வைக்கிறோமா? இன்னைக்கு அநேக பேர்கள் பணத்தின் மேல் ஆசைகள், உலகத்தின் பொருள்கள் மேல் ஆசைகள், உலகத்துல வேற வேற விஷயங்கள் மேல ஆசையா போய் கொண்டிருக்காங்க. ஆனா நம்ம உண்மையா இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? உண்மையாக அவர் மேல நம்ம அன்பு இருக்கிறதா என்று நம்ம யோசிக்க வேணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தேவனை உண்மையாக ஆண்டவரிடத்துல நேசிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். நேசித்து அதுல போகிறவர்களா நம்ம கடந்து போகிறவர்களா இருக்கணும். பாருங்க, உன்னத பாட்டுல சொல்லப்பட்டிருக்க 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்ப கேட்போம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் உடையதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. அக்கினி ஜுவாலையுமாக இருக்கிறது. அப்ப அன்பு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கு, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியதா இருக்கிறது, எல்லாத்தையும் அது வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, அந்த கீழே சொல்லப்பட்டிருக்கு, தன் ஆஸ்திகள் எல்லாம் விற்று தேவனுக்கு எடுத்து வந்து கொடுத்தாலும் அவரோட அன்பை விலைக்கு வாங்க முடியாது. ஆனா அன்புன்றது அவர் இலவசமாக நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். அவரோட அன்பு நம்ம மேல அவர் காண்பித்தவரா இருக்கிறார். அன்பு அவர் கொடுத்தவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மள எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்மளோட அக்கிரமங்கள், நம்மளோட பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நினைத்து பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு உண்மையாக அவருடைய நேசம், அவருடைய அன்பு நம்ம மேல எப்போதுமா இருக்கிறது, எப்போதுமா இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷத்துல, நீங்க 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. தகப்பனையாகிலும் தாயாவாகிலும் தேவனை விட்டு அதிகமாய் நேசிக்கிறவன் அவன் எனக்கு பாத்திரவன் அல்ல, மகனையாகிலும் மகளையாகிலும் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் அவன் பாத்திரவான் இல்லை. சொல்லப்பட்டிருக்கு பாத்திரவான் இல்லை. அப்ப நம்மளுக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, அதுக்கு வசனம் சொல்லுகிறது. அதனால உன் தாய் தகப்பனை விட்டுடு, உன் பிள்ளைய விட்டுடு, உன் மனைவியை விட்டுடுன்னு ஆண்டவர் அங்க பேசல. முதல் தேவனா இருக்குவார், முதல் தேவன் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடும்பமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவா உன் தாயான்னு நான் பேலன்ஸ் பண்ணும் போது கிறிஸ்து தான் மேல இருக்கணும், தாய் கீழேயா இருக்கணும். கிறிஸ்து மேல இருக்கணும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு அருமையாக சொல்றார். நம்ம எது மேல நம்மளோட பாசம் போய்கொண்டிருக்கு. நிறைய பேர்கள் தன்னை பிள்ளைகள் மேல பாசமா இருப்பார்கள், தாய் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. தேவனை விட்டுடுவாங்க, ஆனா அவங்களோட பாசமா இருப்பாங்க, பிள்ளைகள் பாசமா இருப்பாங்க. அப்ப நம்ம எது மேல நம்மளுடைய நேசம் இருக்கிறது, எது மேல நம்ம உண்மை அன்பை செலுத்துறோம். இன்னைக்கு இயேசுவை விட்டு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வெறுப்பா இருக்கிறது. அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு. முதல் இயேசு கிறிஸ்தர், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே ஊழியங்கள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாமே நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான். முதல் ஸ்தானம் நம்ம இயேசப்பாக்கு நம்ம கொடுக்க இருக்க வேண்டும். முதல் ஸ்தானம் நம்ம அப்படி கிடையாது. முதல் நம்ம இயேசுக்கு கொடுக்கறதுல முதல் குடும்பத்துக்கு கொடுக்குறோம், முதல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஆனா நம்முடைய நேசம், நம்மளோட உண்மையான அன்பு ஏசப்பா மேல இருக்கிறதா இருக்க வேண்டும். உண்மையான அன்பு ஏசப்பா மேல நம்ம காண்பிக்கிறவரா நம்ம இருக்க வேண்டும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இதுல பாருங்க, இதுல இடத்துல நம்ம உண்மையா இன்னைக்கு அந்த காரியம் கடந்து போகிறோமா? இன்னைக்கு 1 சாமுவேல நம்ம வாசிக்கும் போது கூட அதுல சொல்லப்பட்டிருக்க எலியன்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவர் தேவனை விட்டு அவர் பிள்ளைகளையும் கர்த்தரை விட்டுட்டு வேற எதெல்லாம் அவர் நேசித்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இடத்துல கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு வரும். எலியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவரை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு வரும் என்றார். ஏன்னா அவர் பார்க்கும்போது கர்த்தரை விட்டுட்டார், பிள்ளையின் மேல் அன்பு,
தேவனை விட்டுட்டார். தேவனை விட்டுட்டு அவர் போனதுனால அவரோட வாழ்க்கையில அவருக்கு ஒரு பெரிய அழிவு உண்டானது. அவர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு ஆசாரியர், ஒரு ஊழியக்காரரா இருக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு ஊழியக்காரர், தேவ மனுஷன். அவரோட வாழ்க்கையில் இன்னைக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொண்டு வருகிறவரா இருக்கார். 1 சாமுவேல் அதுல 2வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை கேட்போம். என் வாசஸ்தலத்திலே என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமாகவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் குமாரரை மதிப்பானேன். என்னை பார்க்கிலும் என்ன சொல்றாரு? என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக பண்ணுகிறவர்களை நான். தேவனோட வசனம் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வசனத்தை நீங்க கீழே வாசிக்கும் போது அந்த இடத்துல தேவனை விட்டு அவர் நேசிக்கிற நிமித்தம் அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய காரியம் அழித்து போட்டதா இருக்கிறது. ஒரு பெரிய காரியம் அவருடைய வாழ்க்கையில வந்ததா இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் அழித்து போயிட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ பார்க்கும்போது தேவன் இன்னும் நம்மளுக்கு தெளிவா சொல்றாரு. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த இடத்துல வாசிக்க எசேக்கியேல் 24வது அதிகாரம் அதுல 16வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். மணிபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்வேன். புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரே அடி போதுன்றார். அப்புறமா நம்ம ஐயோ தேவனை ஏன் எடுத்துட்ட, இது பண்ணிட்டேன் என்று நம்ம அழுந்து நம்ம புலம்பக்கூடாது கர்த்தரிடத்துல. அதாவது சொல்றாரு, அவர் நேசத்துல நம்ம உண்மையா கடந்து போகிறவரா இருக்கணும். அவர் உண்மையா நேசிக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தரை விட்டு நேசித்து நம்ம நேசிக்காம நம்ம போயிட்டு விட்டால் நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே தோல்வியாக உண்டாகிறதா இருக்கு. இயேசுவை நம்ம விட்டு அவரை நேசத்தை விட்டு நம்ம போகும்போது, அவரோட அன்பை நம்ம விட்டு போகும்போது நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே தோல்வியா உண்டாகிறதா. ஆண்டவர் ஒரே அடி போதும்ன்றார். அவருடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு நீ எதை நேசித்து கொண்டிருக்கிறா? எது மேல உன் அன்பு இருக்கிறது? இயேசுவை உண்மையா நேசிக்கிறியா? ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரா இருக்கிறார். உங்களோட அன்பு தேவன் மேல இருக்கிறதா? உங்களோட நேசம் தேவன் மேல இருக்கிறதா? உங்களோட பிரியம் தேவன் மேல இருக்கிறதா? அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில இயேசுவை முன்பாக வைங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை நேசித்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை கத்திருப்பார். முதல் ஸ்தானம் இயேசுவுக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, ஒரு அடி போதுன்றார். ஒரே ஒரு அடி, அவ்வளவுதான். அவர் முடிச்சிடுறவரா இருக்கு, யாரா இருக்கட்டும். அது தேவன் சொல்றார். அப்போ நம்மளுடைய நேசம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக அந்த பாசமும் அந்த நேசமும் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நம்ம உண்மையா இயேசுவை நம்ம நேசித்து அவருடைய வழிகளில் நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவரோட பாதைக்குள்ள போகக்கூடியவர்களாக இருக்கணும். அவரோட பாதத்தை பிடித்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாக இந்த வசனத்தை கேட்டு நம்ம இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம செபிக்கலாம். அந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம கண்களை மூடி இந்த வசனத்துக்காக நம்ம செபிக்கலாம். அந்த நேரத்தில் அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவின் நேரத்தே. அப்பா ஆண்டவரே, உங்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் வேற நேசத்துக்குள்ள ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே நாங்கள் எதை நேசித்து கொண்டிருக்கிறோம், எதை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. உங்களையே நாங்கள் ஆண்டவரே முழுமையாக நேசிக்கிறவர்களாக, உண்மையாக உங்க மேல் அன்பு வைக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்க அன்பு தள்ளுந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா உலகத்து பிரகாரம் ஆண்டவரே உலகத்தின் வேற விஷயங்கள்ல நாங்கள் போகாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஜெயத்தை தேவன் வர பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.